ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி பாட புத்தகங்களை மாற்ற போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா, இந்த நியூஸை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் இருக்கு இல்லையா, இந்த அப்டேட் புதுசாக ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா கிட்ட அப்படி இல்லை, ஆல்ரெடி எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இது எப்போ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா 2003-5 டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா 2005 எடிஷன் புக்குலாம் இப்போ தமிழுக்கு படிக்கிறோம் இல்லையா. அந்த டைமில் இருந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் புக்கு 6லேருந்து 12 வரைக்கும் இருந்திருக்கும். அதை அப்டேட் பண்ணி 6லேருந்து 10 வரைக்கும் மட்டும் அப்டேட் பண்ணி சமச்சீர் புக்காக அப்டேட் பண்ணியிருப்பாங்க 2013. அதுக்கப்புறம் 2018-19 டைமில் 6லேருந்து 12 வரைக்குமே டோட்டலாக புதிய சமச்சீர் புத்தகம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தமிழுக்கு நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கெல்லாம் படிக்கிறோம். அண்ட் ஜிஎஸ் பார்ட்டுக்கு நியூ புக்கு எனஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா. இப்போ இந்த அப்டேஷன் 2013-18 டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துலேயே நடந்துருச்சு. அதனால் 2023 புக்கை மாற்றுவாங்களா, 2024 மாற்றுவாங்களா, 25 மாற்றுவாங்களாங்கிற மாதிரி ஒவ்வொரு இயர் வரும்போதும் அப்போ எக்ஸாம்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்போ மாற்றுவாங்க அல்லது இந்த வருஷம் மாற்றிடுவாங்களா அப்படிங்கிறது. அதுக்கான அப்டேட்டை டிஎன்பிஎஸ்சி இப்போ சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 8 வருஷம் ஆச்சு. அடுத்த 2 வருஷத்தில் 10 வருஷம் ஆக போகுது. அப்போ 10வது வருஷத்துக்குள்ளே நாங்கள் புக்கை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. முன்கூட்டியே சொல்லிட்டனால நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமாக இருந்துக்கலாம். சரிங்களா. எக்ஸாம் இப்போ உடனே கிளியர் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க இப்போயே போய்க்கலாம். இல்லை அந்த இயர் நமக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே புது புக்கு ஒன்று வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம். அதனால் நமக்கு இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இது இப்போ கரண்ட்லி என்ன கல்வியாண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா 2025-26 அப்படிங்கிற கல்வியாண்டு தான் நமக்கு போயிட்டு இருக்கு. சரிங்களா. இந்த இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2026-27 அப்படிங்கிறது வரும். அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. எப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2027-28 தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1 to 8ஆம் வகுப்பு வரையே இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் தான் நம்ம படிப்போம். அதுலேயும் நம்மளுடைய பிரைமரி சோர்ஸுங்கிறது 9லேருந்து 12 வரைக்கும் கூடிய பள்ளி புத்தகம் தான் நமக்கு பிரைமரி சோர்ஸாக இருக்கும். அதில் தான் முக்கியமான எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். 6லேருந்து 8ல் நமக்கு பேசிக்காக சில 1-2 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அது நம்ம லைட்டாக தான் பார்ப்போம். அதனால் அப்பயுமே 2027-28 பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆக போகிறதில்ல. எப்போ டோட்டலாக மாறும் அப்படின்னா 2029 to 2029-30 அப்போ தான் 2ஆம் கட்டமாக நமக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க 9th to 12th. 2018-19 அப்படி தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 3 புக்கு அப்புறம் 4 புக்கு அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. மேபி அதே மாதிரி 2028-29 நமக்கு டோட்டலாக 9th to 12th சேர்த்து மாற்றிடலாம். அப்போ தான் நமக்கு டோட்டலாக புக்கு மாறி இருக்கும். சரிங்களா. அதனால் இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 அட்டம்ப்ட்டுக்கு சரிங்களா. இந்த வருஷம் இப்போ வரக்கூடிய 2026-27 இந்த 2 வருஷம் குரூப் 4 குரூப் 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதனால் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகவே போகிறதில்ல. அதுக்கு அடுத்தது அந்த 3வது வருஷம் படிக்கிறாங்க இல்லையா, 2027-28 28 to 29 இருக்கு இல்லையா படிக்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் படிக்கிறவங்களுக்கு தான் டோட்டலாக புக்கு ஜிஎஸ் பார்ட்டில் மாறி இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம், இல்லை நீங்கள் சிலபஸ் படி தானே படிக்கிறீங்க, புக்கு மாறினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம். இப்பயுமே நமக்கு பிரைமரி சோர்ஸாக இருக்கிறது ஸ்கூல் புக்கு தான். டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு பள்ளி பாட புத்தகம் தான் பிரைமரி சோர்ஸாக இருக்குது. அவங்க என்ன தான் சிலபஸ் படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாலுமே இப்பயுமே இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கை தாண்டி வெளியே போகுதுனாலும் ஒரு 60-70% கொஸ்டின் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நமக்கு அடிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அது அப்படி தான் கேட்குறாங்க. ஜிஎஸ் பார்ட்டுக்கு குரூப் 4 மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு 80-90% ஸ்கூல் புக்கில் இருந்தால் வருது. குரூப் 2க்கு ஒரு 50-60% கொஸ்டின் புக்கில் இருந்தால் வருது. அண்ட் ஜிஎஸ் பார்ட்டு நான் சொல்கிறேன். குரூப் 1க்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40% கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் வருது. எல்லாத்துக்கும் பிரைமரி சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தான். சரிங்களா. ஒருவேளை டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்க போகிறோம். அது இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அதெல்லாமே அடுத்த 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு படிக்கிறாங்க இல்லையா. அவங்க யோசிக்க வேண்டியது அவங்களுக்கும் அப்போ டோட்டலாக மாறி இருக்கும். சரிங்களா. ஒருவேளை அப்போ இப்போ படித்தவங்க அவங்க இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ படிக்கிறவங்க 2 வருஷம் கழிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 2029 என்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஏதாவது 1-2 பாயிண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் பாலிட்டு நல்லா படிச்சிருக்காங்க, புது புக்கு டோட்டலாக மாறி இருக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கும், 1-2 இன்ஃபர்மேஷன் ஏதாவது 1-2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்லி இப்போ இருக்கக்கூடிய புக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட்டுக்கு சூப்பராகவே இருக்குது. என்ன இப்போ எல்லாமே ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால சில டேட்டாஸ் இப்போ ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் அப்டேட் ஓல்டு டேட்டாவாக இருந்திருக்கும், நிறைய அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். அதெல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க நமக்கு. அவ்வளோதான வழியே டோட்டலாக புதுசாக ஏதோ வேர்ல்டு வார், வேர்ல்டு ஜாகிரஃபி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு இதெல்லாம் நம்ம நிறையா பூந்து படிக்க போகிறோம். அண்டார்டிகா பற்றி படிக்க போகிறோம், அமெரிக்காவை பற்றி படிக்க போகிறோம், அதே மாதிரி ஆப்பிரிக்கா பற்றி படிக்க போகிறோம். அப்படிலாம் இல்லை, எல்லாமே இந்தியாவை பற்றி இதே சிலபஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பயமும் நம்ம இருக்க தேவையில்லை. முதல்ல அடுத்த 2 வருஷத்துக்கு படிக்கிறவங்களுக்கு பயமே தேவையில்லை. சரிங்களா. இது கிளியர் ஆகிக்கோங்க. சரிங்களா. ரைட். இதுதான் இன்ஃபர்மேஷன். நமக்கு புதிய பாடத்திட்டம் ஓகேங்களா. மாநில கல்வியின்படி புதிய பாடத்திட்டம் மாற்றுறாங்க. பாடத்திட்டம் மீன்ஸ் அந்த இதுதான் புக்கோடைய பேட்டர்ன் புக்கு தான் நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு 1லேருந்து 8வது வரைக்கும் தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 9th to 12th நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி அண்ட் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க.
போகிறாங்க. அதுக்குள்ளே எக்ஸாமை கிளியர் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதுக்குள்ளேயே வந்து போயிருங்க. அதுக்கப்புறமும் நமக்கு நீங்கள் ஒருவேளை இப்போ படித்து ஒரு 2 வருஷம் உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கூட 3வது வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷன் டோட்டலாக உங்களுக்கு வீணாக போகிறதில்ல. அப்பயும் ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஓவரால் வியூ. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். முன்கூட்டியே சொன்னது 2018 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புக்கை அப்டேட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. டக்குன்னு மாற்றினாங்க. டக்குன்னு மாற்றினப்போ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாரையும் வந்து டக்குன்னு அப்டேட் ஆகிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ வந்து நம்ம முன்கூட்டியே சொன்னது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் இதை நினச்சி யாரும் பயப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகிறதுக்கோ தேவையில்லை. அடுத்த 2 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.